The displacement of a particle varies according to the relation x is equal to 4 cos pi t plus sin pi t. The amplitude of the particle. இப்போ பார்ட்டிகளோட ஆம்ப்ளிடியூட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா x is equal to போட்டுட்டு 4 cos pi t plus sin pi t அப்படின்னு இருக்குன்னா நம்ம இது ஆம்ப்ளிடியூட் நம்ம 4ங்கிறது ஆம்ப்ளிடியூட்னு வச்சுக்குவோம். நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது தப்பு. ஆக்சுவலாக நம்ம ரெகுலர் ஃபார்மெட்டு கொண்டு வரணும், சிங்கிள் சைன் இல்லாட்டி சிங்கிள் கோசைன் ஃபார்மெட்டு கொண்டு வரணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா √2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். √2 மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு டேர்ம் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் நம்ம √2 டிவைட் பண்ணணும். அப்போ வந்து பாருங்க 1/√2 இன்ட்டு காஸ் பை டி பிளஸ் 1/√2 இன்ட்டு சைன் பை டி. இப்போ 1/√2 வேல்யூ பாருங்க, நம்ம சைன் பை பை 4 அப்படின்னு சொல்லலாம். சைன் பை பை 4 காஸ் பை டி பிளஸ் 1/√2க்கு பதிலாக வந்தோன்னா காஸ் பை பை 4 சைன் பை டி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்மெட்ல இருக்கிறதால 4√2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி. ஏ வந்து இந்த இடத்துல பை பை 4 இருக்கு பிளஸ் பியோட வேல்யூ வந்து பை டி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அப்ப இது பாருங்க சிங்கிள் சைன்ல கொண்டு வந்துட்டோம். இங்க சிங்கிள் சைன்ல இருக்கும்போது இந்த சைனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இதுதான் ஆம்ப்ளிடியூட். அப்ப சரியான ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் 3 4√2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நீங்க பார்த்த உடனே என்ன தப்பு பண்ணுவீங்க, இங்க முன்னாடி x ஈக்குவல் டு 4னு ஸ்டார்ட் ஆயிடுச்சா, நம்ம 4 தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா x is equal to a sin omega tங்கிறப்ப நமக்கு முன்னாடி ஆம்ப்ளிடியூட் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 4ங்கிறது இருக்கு. ஆனா கரெக்டான ஃபார்முலா கொண்டு வரும்போது ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன 4√2 அப்படிங்கிறது இது கரெக்டான ஆன்சர். The displacement y of a particle in a medium can be expressed as. இப்போ வந்து பாருங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க, y is equal to 10⁻⁻6 sin of 100t plus 20x plus pi by 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. where t is in second and x in meter. The speed of the wave. ஸ்பீட் ஆஃப் த வேவ் கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் த வேவ் வேணும்னா ஃபார்முலா என்னன்னா v is equal to ஒமேகா பை k அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஒமேகா எது கே எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டோட கம்பேர் பண்றோம். அப்ப a sin ஆஃப் t-க்கு முன்னாடி என்ன வரும் ஒமேகா t, x-க்கு முன்னாடி வந்தனா kx plus pi by 4 அது 5/0. ஓகே, இந்த டேர்ம்ல வந்து பாருங்க ஒமேகா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 100. சரியா? அப்ப ஒமேகா is equal to 100. இந்த 100 இந்த பிராக்கெட்டுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க, ஏதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏதாவது காமனா எடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஒருவேளை எடுத்திருந்தா அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். ஆனா இங்க 100 மட்டும் தான் இருக்கு. சைனுக்கு அடுத்து நமக்கு வேற எந்த டேர்ம் இல்லை, இந்த பிராக்கெட் டேர்ம் மட்டும் தான் இருக்கு. அதனால ஒமேகாவோட வேல்யூ 100, கேவோட வேல்யூ எவ்வளவு 20. அப்ப v is equal to என்ன ஃபார்முலா ஒமேகா பை கேவா. இப்போ ஒமேகா is equal to என்ன வருது நமக்கு ஒமேகா is equal to 100. கேவோட வேல்யூ வந்து என்ன 20. 100/20 னா 5. so the correct answer is 5 meter per second. ஆப்ஷன் 2 தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம், நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி அந்த ஃபார்முலாவுக்கு என்ன தேவை, b is equal to ஒமேகா பை கே. ஒமேகா இருக்கு, கே இருக்கு, அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னா போதும். தேர்ட் क्वेश्चन கிட்டத்தட்ட சேம் அதே ஃபார்மெட் தான், அதே ஃபார்முலா தான். பாருங்க, the displacement y of a wave traveling in the x direction is given by கொடுத்துட்டாங்க. where x is expressed in meter and t is in second. the speed of the wave motion, ஸ்பீட் ஆஃப் த வேவ் என்ன v யோட வேல்யூ தான் கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட அதே இதுதான். v is equal to ஸ்பீடுனா என்ன, v is equal to ஒமேகா பை k அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப இந்த ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும். y is equal to a sin of ஒமேகா t minus kx plus 5/0. சரியா? இதுல ஒமேகாவோட வேல்யூ என்ன இருக்கு 600. அதே மாதிரி k வோட வேல்யூ என்ன இருக்கு 2. அப்ப ஒமேகா is equal to 600 divided by k வோட வேல்யூ 2 போட்டோம்னா 600/2 போட்டோம்னா என்ன வருது 300 மீட்டர் பர் செகண்ட். இங்க யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. சோ தி ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. இதுக்கு முன்ன என்ன क्वेश्चन பார்த்தோமோ சேம் அதே क्वेश्चन தான், அதே ஃபார்முலா தான். சரியா? எந்த சேஞ்சஸ் இல்ல. ஜஸ்ட் ஒமேகா என்ன கே என்னங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா கரெக்டான ஆன்சர் வந்துடலாம். a wave traveling along the x axis is described by the equation. ஒரு வேவ் x ஆக்சிஸ்ல டிராவல் பண்ணுது, அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. y of x, t is equal to 0.005 cos alpha x minus beta t கொடுத்துட்டாங்க. if the wavelength and the time period of the wave are, wavelength எவ்வளவு 0.08, அதுக்கு டைம் பீரியட் என்ன t respectively, then alpha and beta in the appropriate units are. ஆல்பா அண்ட் பீட்டாவோட வேல்யூ வந்து என்னங்கறத கேக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம அகைன் என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன, y is equal to a cos of இது வந்து என்ன kx minus omega t. t க்கு முன்னாடி இருக்கிறது ஒமேகா, x க்கு முன்னாடி இருக்கிறது k. kங்கிறது ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட், ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, இப்போ இத கம்பேர் பண்ணுங்க. இதுல வந்து என்ன
a cos of k-க்கு பதிலா என்ன போடலாம் 2 pi by lambda into x minus ஒமேகாக்கு பதிலா வந்துன்னா 2 pi by t into t. ஓகே, இது வந்து என்ன தெரியுதுன்னா ஆல்பா அப்படின்னா நமக்கு 2 pi by lambda, பீட்டா அப்படின்னா 2 pi by t. இந்த வேல்யூஸ் என்னங்கிறத போட்டா போதும். இதை என்ன சொல்லிட்டாங்க இந்த ஈக்குவேஷன்ல லாம்டாவோட வேல்யூ 0.08 சொல்லிட்டாங்க, டீயோட வேல்யூ வந்து 2 செகண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. இதை வச்சுட்டு ஆல்பா அண்ட் பீட்டா வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 2 pi by லாம்டாவா, அப்ப 2 pi by லாம்டாவோட வேல்யூ என்ன 0.08 சரியா. அப்ப 0.08 அப்படின்னா அந்த மாதிரி ஆல்பாவோட வேல்யூ அந்த மாதிரி இருக்கு, அப்படி இல்லை. அப்ப 2 pi டிவைட் பை 0.08 8/100 சொல்லலாம். இந்த 100 மேல கொண்டு போயிடுங்க, இதை கேன்சல் பண்ணா 4, 100/4 25 பை. ஆல்பாவோட வேல்யூ 25 பைன்னு இருக்கா, 12.5 பை, 0.08 பை, 25 பை. ஓகே, அப்ப ஆப்ஷன் 2 இதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்க பீட்டாவை கண்டுபிடிச்சாலும் சரி கண்டுபிடிக்கலனாலும் சரி நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. இதுதான் வந்து ஒரு பீட்டாவையும் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இந்த கேஸ்ல. ஒருவேளை ஆல்பா ரெண்டு 25 பைன்னு இருக்கு, ஆப்ஷன் 2லயும் 25 பைன் இருக்கு, ஆப்ஷன் 3லயும் 25 பை இருக்குன்னா அப்ப பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே, இப்ப பாருங்க பீட்டாவோட வேல்யூ பார்க்கலாம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன 2 pi by t, t யோட வேல்யூ வந்து என்ன 2 செகண்ட்ஸ் போட்டோம்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை. பாருங்க ஆப்ஷன் 2 சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள். நீங்க ஈக்குவேஷனை இதோட கம்பேர் பண்றீங்க, இவங்க என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க என்ன கேட்கறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ் தான். ஆசிலேஷன்ஸ் வேவ்ஸ் ரெண்டு இன்டர்லவெண்டா தான் இருக்கும். போன தடவை ஆசிலேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இதுலயும் இருக்கும். ஏன்னா வேவ் ஈக்குவேஷன்லாம் ஒண்ணுதான். ஓகே, த ஈக்குவேஷன் ஆஃப் த வேவ் ஆன் எ ஸ்ட்ரிங் ஆஃப் லீனியர் மாஸ் டென்சிட்டி, லீனியர் மாஸ் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. லீனியர் மாஸ் டென்சிட்டி ஈட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து என்னன்னா 0.04 கிலோகிராம் per மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஒரு மீட்டர் லெங்க்த்துக்கு 0.04 kgங்கிறது இதோட மாஸ். அதோட வேவ் ஈக்குவேஷன் என்ன சொல்லிட்டாங்க, y is equal to 0.02 மீட்டர் sin of 2 pi into t by 0.04 செகண்ட் minus x by 0.50 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. the tension in the string வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. root of t divide by mu, muங்கிறது என்ன இந்த லீனியர் மாஸ் டென்சிட்டி, அதோட வேல்யூ நமக்கு இருக்கு. கேட்கறது என்ன டென்ஷன் t தான் கேக்குறாங்க. இதுல வெலாசிட்டி வந்து இங்க கண்டுபிடிக்க முடியுமா கொடுத்துருக்கணும், இல்லைன்னா அது எப்படி நம்ம கண்டு வரலாம்னு பார்க்கலாம். இதை வந்து பாருங்க v ஸ்கொயர் is equal to என்ன சொல்லலாம் t by mu சொல்லலாம். அப்ப t வேணும்னா mu into v ஸ்கொயர், டென்ஷன் t is equal to என்ன mu into v ஸ்கொயர். ஆனா இங்க வெலாசிட்டி வந்து இங்க டைரக்டா கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், v is equal to ஒமேகா பை கேங்கிறத யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க, y is equal to a sin of ஒமேகா t minus kx அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. அப்ப ஒமேகாவோட வேல்யூ பாருங்க, இப்போ ஒமேகா is equal to என்ன வருது 2 pi divide by 0.04. பாருங்க இதுக்கு முன்ன நம்ம பார்த்தது ஜஸ்ட் சைனுக்கு அடுத்தது இந்த சிங்கிள் இந்த பிராக்கெட் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த பிராக்கெட்ல இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க 2 pi. அப்ப வந்து என்ன ஒமேகாங்கிறப்ப இந்த 2 pi இவ்வளவு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஒமேகாவோட வேல்யூ 2 pi divide by 0.04. அதுக்கு அடுத்தது ஒமேகா t minus kx, k ஓட வேல்யூ வந்து என்ன k is equal to 2 pi divide by 0.50. இதை வச்சுட்டு என்ன பண்ணா v is equal to ஒமேகா by k இதை போடலாம். அப்ப ஒமேகாவோட வேல்யூ என்ன 2 pi divide by 0.04 divide by k வா, அப்ப 0.50 divide by 2 pi. இந்த 2 pi கேன்சல் ஆயிடும். அப்ப இது என்ன வரும் 50 divide by 100 ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டா 100/4 னா 12.5 அப்படிங்கிறது வரும். v ஓட வேல்யூ வந்து 12.5 இல்லாட்டி 50/4 அப்படி கூட வச்சுக்கலாம். அப்ப டென்ஷன் t is equal to mu ஓட வேல்யூ வந்து 0.04 t ஓட வேல்யூ வந்து என்ன t is equal to இல்ல லீனியர் மாஸ் டென்சிட்டி mu ஓட வேல்யூ mu is equal to என்ன கேக்குறாங்கன்னா 0.04 கொடுத்துருக்காங்க. இதை 4/100 எழுதிக்கலாம். இது வந்து பாருங்க mu ஓட வேல்யூ 0.04, இதை 4/100 எழுதிக்கலாம். t is equal to mu க்கு பதிலா என்ன 4/100. வெலாசிட்டி v க்கு பதிலா பாருங்க 50/4 போட்டுக்கோங்க. 50/4 ரெண்டு தடவை போட்டுக்கோ. 12.5 போட்டதை விட அதை போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸி. 4 கேன்சல் ஆச்சு, இதை கேன்சல் பண்ணா 2. அப்போ வந்து என்ன வந்துருச்சு 50 divide by 8 சரியா. 50/8னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும் 7 something வரும் சரியா, இல்ல 6 something வரும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 6.25 நியூட்டன். நீங்க எக்ஸாக்ட் எல்லாம் போடணுங்கிறது அவசியம் இல்ல. இங்க வந்து பாருங்க 50/8 வந்திருக்கு. 50/8னா 6 8 48. அப்ப 6க்கு நியர்பை இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பாருங்க.
அப்ப ஆன்சர் வந்து 6.25 நியூட்டன் தான் வரும். நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமில ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 rupees worth ஆன பிசிக்ஸ் ஷார்ட்கட் கோர்ஸும் ஃப்ரீ. நல்லா படிச்சா டாக்டர் சீட் கண்டிப்பா வாங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூடியூப்ல 60K plus சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கு. நான் சரி சார் என்னோட ஃபாதர் பேசுறேன். 45 days தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். நீங்க பிளஸ் 2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.